அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கிட்டத்தட்ட நான் 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மலர்ந்து ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை கிரைண்டரில் அரைச்சிக்கிடணும். மாவு நம்ம கிரைண்டரில் அரைக்கிறப்ப நல்லா வடை சாஃப்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும். மாவு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு பாருங்கள். அந்த மாவு மிதந்துச்சுன்னா அது சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது வடைக்கு மாவை அரைச்சாச்சு. அது கூட 2 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வடைக்கு நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸை கொடுக்கும். வடை அதிகமாக எண்ணெய் குடிக்காது. அதோட வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடைகளை நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ வடைகள் கையாலேயே நம்ம தட்டி போட போகிறோம். இலையில எதுவும் வைக்கலை. இப்போ ஒரு கையை நல்லா தண்ணியில் இப்படி நினச்சிக்கோங்க. இந்த சைஸ் அளவுக்கு வடை எடுத்து இந்த பெரு விரல் வச்சு இப்படி ஒரு ஹோல் பண்ணுங்கள். ஹோல் ஆயிரும். அப்படியே போட்டுருங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்படியே அடுத்த சைடு இப்படி போட்டுருங்க. ஸ்டவ்வை மிதமான தணல்லையே வச்சுக்கோங்க. அப்போ தான் வடைகள் உள்ளே நல்லா வெந்து வரும், இல்லாட்டி வடை கருகிடும். இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடைகளையும் அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. மொறுமொறுப்பான உளுந்த வடை தயாராகிடுச்சு. வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.